இங்கு மட்டும் தொடர் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, மறுபடியும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தீவிரம் அடையும், இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு கணிசமாக ஒரு மிதமான மழையும் கனமழையும் பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் கேட்குறீங்க. தொடர்ந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருவோம். நம்ம ஸ்க்ரீன்லேயே போட்டுருவோம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம சொல்லலைனாலும் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன்லேயே தெளிவாக போடப்படும். எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் எங்கெங்க பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மழை நமக்கு பதிவாகலனாலும் இனி வருகிற நாட்களில் சில பகுதிகளில் மட்டும் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் சத்தீஸ்கர் முதல் மன்னார் வளைகுடா வரைக்கும் ஒரு வளிமண்டல காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் நமக்கு வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை, குறிப்பாக கோடை மழையானது தமிழகத்தில் கணிசமாக ஆங்காங்கே பதிவாகி வருது. அதாவது ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டத்திலிருந்து 5 மாவட்டங்கள் வரைக்கும் தினந்தோறும் ஒரு பகுதியாக ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் மழை பதிவாகிறத பார்க்கிறோம். நமக்கு பெரும்பாலும் 90% தமிழகத்துல மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10% தான், ஒரு சில குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு பதிவாகும். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதன் காரணமாகவே தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்ந்து பதிவாகக்கூடும். முதலாவதாக நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை கிடைக்கும் அல்லது ஓரளவு கனமழை எங்கேயாவது பதிவாகுமானா கண்டிப்பாக உண்டு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதுல குறிப்பா தென் மாவட்டங்களை விட மேற்கு தொடர்ச்சியில தினந்தோறும் மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவும் மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில இப்போ இனி வருகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை கிடைக்க போகிற ஒரு நாட்களாக இருக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு லேசான மழை மிதமான மழை எல்லாம் நமக்கு கனமழையும் மிக கனமழையுமாக சீக்கிரத்துல மாறப்போகுது. ஜூன் ஜூலை போன்ற மாதங்கள்ல அதி கனமழையாகவும் கண்டிப்பா பதிவாகும். இந்த எல்னினோவின் தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால மழை வாய்ப்புகள்லாம் குறைஞ்சு போயிருன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா முழுவதுமாக கடும் வறட்சி அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் வேணா இந்த எல்னினோவின் காரணமாக பாதிக்கப்படுமே தவிர எல்லா மாவட்டங்களும் சேர்ந்து கடுமையான வறட்சி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த எல்னினோவினால எதனால பாதிப்புனா பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து காணப்பட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய சராசரியான மழை பொழிவு நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழையில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அதனால வெயில் ஒரு பக்கம் நம்மளை வாட்டி வதைத்தாலும் கிடைக்க வேண்டிய போதுமான அளவு மழை பொழிவு நிச்சயமாக தமிழகத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆகவே தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் இந்த எல்னினோவின் தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருந்தாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் கண்டிப்பாக மழை பற்றாக்குறையில பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுகள் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அது எந்த ஒரு சில இடங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பா சொல்லிடுறோம். நீலகிரி, கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் பெரிதளவுல மழை இருக்காது. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள், இந்த மலை பகுதிகள்னு சொல்றோம் இல்லையா, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லர்னு அந்த பகுதிகளில் மட்டும்தான் மழை வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை இருக்கும். தேனி, தென்காசியில சில சமயங்கள்ல இரவு நேரத்துல, நீங்க மாலை நேரத்துல கூட நம்ம மழை வராது. சில சமயங்கள்ல இரவு நேரங்கள்ல கூட நமக்கு இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தேனி, தென்காசியில நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பொதுவாக வான மேகமூட்டம், இது ஓரிரு இடங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துடும். பெரிதளவுல கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மழை தீவிரம் இருக்காது. ஆனா ஒரு சில இடங்களில் ஆங்காங்கு மேற்கு பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது நமக்கு பரவலாக மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும்.
தொடர்ந்து நம்ம பார்த்தோம் தென் மாவட்டங்கள். அடுத்ததாக தென் மாவட்டத்தில் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பெரிதளவு மழை தீவிரம் குறைவு. தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இங்கேயும் நம்ம பார்க்க தான் போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதில் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்ததை பார்த்தோம். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் 1 அல்லது 2 இடங்களில் மட்டும்தான் அந்த சாரல் அல்லது மிதமான மழையாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்றைய தினங்களில் லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்திருக்கும். மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் மேகக்கூட்டங்கள் வருகிறது நம்மளால பார்க்க முடியும். சில இடங்களில் நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். ஆகவே அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களும் அதே மாதிரி தான். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இனி வருகிற நாட்களிலும் சரி, இன்றைக்கும் சரி, பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மேகக்கூட்டங்கள் பெரிதளவில் பார்க்க முடியாது. மாலை அல்லது இரவு நேரத்தில் வேணா சில இடங்களில் கணிசமாக அந்த கடல் ஒட்டிய பகுதிகளில் வேணா சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். இதுதான் அதிகபட்ச மழை பொழிவாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதல் வெப்பநிலை இன்னைக்கும் நமக்கு தொடர்ந்து பதிவாக தான் செய்யும். இனி வருகிற நாட்களில் நமக்கு கடுமையான வெயில், சித்திரை வெயில் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு வெயில் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மிக மோசமாக இருக்கும். ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகலில் பதிவாகும். ஏற்கனவே நம்ம எல்னினோவின் ஆண்டுன்னு வேற சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக அதிகரிக்கும் காரணமாக தொடர்ந்து பகல் நேரங்களில் நமக்கு இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய இடங்கள் அசௌகரியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். வேலூர் மாவட்டமும் சரி, அதே மாதிரி திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் நீங்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கும். கையில் மறக்காம குடை வைத்துக் கொள்ளுங்க. மழைக்காக அல்ல, வெயிலின் தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறதுனால நீங்கள் குடை பிடித்து போங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். அதே போல் அடுத்த சுற்று கனமழை நமக்கு ஏப்ரல் இறுதியில் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா எல்லாருடைய கேள்விகளும் அதுதான். சரி, இது எப்போதாங்க தமிழ்நாடு முழுவதுமாக ஓரளவு மழை ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் இறுதியில் ஓரளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள், அதுவும் மிதமான மழையாக தான் இருக்கும். ஓரளவு பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நமக்கு வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்தல் நாட்கள் வரைக்கும் நமக்கு மழை அப்படிங்கிறது பெரிதளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நாட்கள் முடிந்த பிறகு தமிழகத்தின் அந்த ஏப்ரல் இறுதி பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நமக்கு அதிகரிக்கிறத பார்க்க முடியும். அது வரைக்கும் மழையே பெய்யாதா அப்படின்னா அதுதான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 மாவட்டங்கள் அல்லது ஒரு 5 மாவட்டங்கள் மட்டும் பகுதி பகுதியாக மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். பெரிதளவில் 90 முதல் 95% வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்காது. ஒரு 5 முதல் 10% வரைக்கும் ஒரு சில மேற்கு தொடர்ச்சியில், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில், கடலோர கடல் ஒட்டிய இடங்களில், இந்த மாதிரி ஓரிரு இடங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். நண்பர்களே, தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.